everybody, welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம கரெக்டாக போடணும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து என்னென்ன மாதிரியான குட்டி குட்டி மைனர் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறோம் ஒரு மேக்கப் பண்ணுறப்போ அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன டிப்ஸ், டச்சப்னா என்ன, அடிக்கடி டச்சப் அப்படின்றாங்களே, டச்சப்னா என்ன, எப்படி மேக்கப்பை வந்து நம்ம த்ரூ அவுட் த டே கேரி பண்ண முடியும் அப்படின்ற மற்ற விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் உமா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். விஷயம், ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஃபேஸில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 விஷயம் வந்து கரெக்டான ஃபவுண்டேஷன் கலரை நம்ம சூஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறப்போ அந்த ஃபவுண்டேஷன் கலரை நம்மளோட ஃபேஸ்லேருந்து இந்த லைனில் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அண்ட் அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கணும். ஸோ ஒரு ஷேடு ஓகே முன்ன பின்ன இருக்கலாம், பட் 2 shades 3 shades, அதாவது ஃபவுண்டேஷன் போட்டால் நம்ம ஃபேஸ் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வாங்கினீங்கன்னா நாளடைவில் ஃபவுண்டேஷன் வந்து கருப்பாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நாளடைவில் அப்படின்றதோட நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கும் கருப்பாகிறதுக்கும் மேஜர் ரீசன் வந்து கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேடு நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபவுண்டேஷன் ஷேட் என்ன தான் சூஸ் பண்ணாலும் என் ஃபேஸ் வந்து அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் பிஃபோர் மேக்கப் நம்ம பண்ணனா நம்ம ஃபேஸ் வந்து கருப்பாக இருக்காமல் இருக்கும் மேக்கப் போட்டதுக்கப்புறம் அப்படின்றது அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போது எப்படி ஃபவுண்டேஷனை ஃப்ளாலெஸ்ஸாக திட்டாக இல்லாமல் போடுறதுன்னு பார்க்கலாம். ரீசன் வந்து என்னென்னா இனஃப் மாய்ஸ்சரைசேஷன் வந்து இல்லாமல் இருக்கிறது தான். அதாவது நம்மளோட ஃபவுண்டேஷனில் ஒன்று இல்லாமல் இருக்கும், இல்லைனா நம்ம ஸ்கின்ல இல்லாமல் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுறப்போ வந்து ஒன்று நிறைய ஃபவுண்டேஷன் ஆகிடும், இல்லைனா நிறையா மாய்ஸ்சரைசர் மாதிரி ஆகி ரொம்ப வெட்டாக அந்த மாதிரி ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை ரொம்ப ஹரியாக இருக்கிற அப்படின்னா மாய்ஸ்சரைசரில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நம்ம நார்மல் ஃபவுண்டேஷனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்பர் 1 என்ன ஆகுனா ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு பயங்கரமாக நிறைய ஃபவுண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்காது. டே டு டே பேசிஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நிறையா பேர் வந்து டெய்லி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். அண்ட் இந்த லோஷன் வந்து நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதாவது ஆயிலி ஸ்கின்னாலும் சரி ட்ரை ஸ்கின்னாலும் சரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நம்மளோட நார்மல் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி போடுறப்போ நல்ல ஈவன் ஃபினிஷ் இருக்கும். ஜென்ரலாக நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே திட்டாக இருக்குது அப்படின்னா மெயின் ரீசன் வந்து அதில் மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட வியூஸை சொல்லுங்கள். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நிறைய பேர் கையில் பண்ணுவோம், ஸ்பாஞ்சில் பண்ணுவோம் அண்ட் ப்ரஷில் பண்ணுவோம். எது கரெக்டான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை டெஃபினட்டாக கரெக்டான மெத்தட். பட் வந்து அதுக்கு வந்து கரெக்டான ஃபவுண்டேஷனோ இல்லைனா வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ் நம்ம ஃபேஸில் பண்ணலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் டெஃபினெட்லி கை வந்து அந்தளவுக்கு நல்ல மெத்தட் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களால் சூப்பராக பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் ஃபைன். பட் வந்து ஜென்ரலாக ரெகுலராக நம்ம வேகமாக பண்ணுறப்போ அண்ட் ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதர் நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்போ ஃப்ளாட் மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ், ஃப்ளாட் டாப் ப்ரஷ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இல்லை கபூக்கி ப்ரஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மேலே வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் நான் நிறைய வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நான் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ஸ்பஞ்சை யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட் டாப் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃப்ளாட் டாப் ப்ரஷ். இது வந்து லைக் 250 rupees அந்த மாதிரி தான். ஈவன் ஆஃபர்ஸில் அந்த மாதிரி வாங்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ
ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி ரவுண்டாக பண்ணக்கூடாது. ஜென்ரலாக ரவுண்டாக ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரவுண்டாக பண்ணுறப்போ அந்த ஃபேஷியல் ஹேர் இதுவும் சேர்ந்து அது வந்து நிறையா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபேஷியல் ஹேர் வந்து அந்தளவுக்கு வெளியில் தெரியாது. அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல ஃபினிஷும் இதில் கிடைக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், நல்லா ஈவனாக ஃபவுண்டேஷன் இருக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறது. ஸோ ப்ரைமர்னால் என்ன, அதோட டிப்ஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே செப்பரேட் வீடியோவில் இருக்குது, இங்கே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பண்ணாலே போதும், நம்மளோட ஃபேஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஆகிடும் அண்ட் அந்த மேக்கப் வந்து நல்லாவே செட் ஆகிடும். அண்ட் வந்து முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேர் கேட்குறது, நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் போடணுமா, இல்லை அது எப்போ போடணும் அண்ட் என்ன மாதிரி அப்படின்னு. யூஸ்வலாக காம்பேக்ட் பவுடர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, கன்சீலர் யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, கன்சீலர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக திக்காக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக வந்து காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் போகிறீங்கனாலும் தட் இஸ் ஃபைன், உங்களோட விஷ். ஸோ அதுவும் நம்ம வந்து எந்த இடத்துல போடுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் காம்பேக்ட் பவுடர் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. காம்பேக்ட் பவுடர் வந்து நம்ம எங்கே ஸ்வெட் ஆகுதோ அங்கே அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து இந்த இடம் அண்ட் இங்கே அண்ட் இந்த இடம் இங்கே இடம் அண்ட் கன்னத்தில் அண்ட் கண்ணுக்கு கீழே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் கன்னத்துலேயோ மற்ற இடத்துலையோ வந்து நீங்கள் காம்பேக்ட் பவுடர் போடுறதா அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக நார்மல் நேச்சுரல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரே கலராக கொண்டு வந்துடுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம அந்தளவுக்கு ஹெவியாக லிப்ஸ்டிக்கோ ஐலைனரோ ஐலேஷோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து ஒன்லி ஃபவுண்டேஷன் மட்டும் ஃபேஸில் இருந்துச்சுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி வந்து அது அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. ஸோ எப்போவுமே வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும் போது அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி லிப்ஸ்டிக்கும் அட் த சேம் டைம் வந்து ப்ளஷ் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இருக்கும் ஒரு மேக்கப் வந்து லாங் வேரிங்காக ஃபுல் டே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்கப் நல்லா ப்ரைமர் யூஸ் பண்ணி ப்ரைம் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். நான் வந்து நிக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ இதிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது, டியூயி ஃபினிஷ், மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெட் அண்ட் வைல்டோட செட்டிங் ஸ்ப்ரேவும் நல்லாயிருக்கு. ஸோ நிறையா ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன், அதுவும் நல்லாயிருக்கு. லைட்டாக நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதை அப்படி ஃபேன் பண்ணோம் அப்படின்னா காஞ்சிரும். ஸோ அதை தொடக்கூடாது, பட் ஃபேன் பண்ணணும். ஸோ ஃபேன் பண்ணிட்டா காஞ்சிரும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அந்த மேக்கப் வந்து அந்த பிளேஸில் அப்படியே இருக்கும், அது வந்து மூவ் ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஏசி ரூம்லேயோ ஒரு ஏசி ஹால்லையோ இல்லைனா வந்து ஜென்ரலாக எந்த ஒரு வெயிலோ இதெல்லாம் படாமல் இருந்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் மோர் தென் இனஃப். லைட் ட்ராவல் அந்த மாதிரி இருந்தால் மோர் தென் இனஃப். பட் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல் டே ட்ராவல் பண்ணுறோம், இதுவுமே மூவ் ஆகும். ஸோ ஃபுல் டே ட்ராவல் பண்ணுறோம், என்னென்ன விஷயங்கள் நம்மளோட பேக்கில் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். அப்படின்னா மேக்கப் வந்து துடைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ப்ரெஷர் மட்டும் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக எனக்கு எங்கே வேர்க்குன்னா மூக்கில் வேர்க்கும், வாய் சுற்றி எல்லாருக்கும் வேர்க்கும். ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அந்த மேக்கப் வந்து உள்ள ஸ்கின்குள்ளே மறுபடியும் போயிடும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வேர்வையாக இருந்தாலும் இதுவோ மூவ் ஆகாது உங்கள் மேக்கப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படி ரொம்ப இப்படி வச்சு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த மேக்கப் வந்து நல்லாவே செட் ஆகிடும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு 1 hour ஒன்ஸ், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தெரியல வேர்க்குது மூவ் ஆகுது மேக்கப் அப்படின்றப்போ இது நீங்கள் பண்ணலாம். அடிக்கடி பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அண்ட் உங்களுக்கு அந்த ஹோல் டேயில் ஒரு லன்ச் டைமில் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு நம்ம ஃபேஸை பஃப் பண்ணுவோம். அது பண்ணவே கூடாது. ஸோ காம்பேக்ட் பவுடரை வந்து மறுபடியும் எடுத்து நம்ம ஃபேஸில் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் பவுடர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பிளாக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஐப்ரோஸும் ஐ லேஷஸும்
நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு ஒரு பாப் கிடைக்கும். அண்ட் நம்ம லிப்ஸ்டிக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பிட்ருப்போம், பேசியிருப்போம், லிப்ஸ்டிக்லாம் நகண்டிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ப்ளஷ் நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளஷ் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யூஸ் பண்ணுறப்போ வந்து ப்ளஷ்ஷு வந்து நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா ஆகிடும். அண்ட் உங்களுக்கு இன்னும் நான் பண்ணணும், நான் யூஸ் பண்ணியே ஆகணும் காம்பேக்ட் பவுடர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக எடுத்துகிட்டு உங்களோட நெத்திலையும் எங்கே உங்கள் டீ ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த இடத்துலையுமே அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்கப் வந்து செட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மேக்கப் செட் பண்ணுறதுக்கு நம்ம டச்சப் அப்படின்றப்போ என்ன டச்சப்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க. டிஷ்யூ எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி டச்சப் பண்ணுவாங்க. அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து மூவ் ஆகிடுச்சுன்னா லிப்ஸ்டிக்கை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டச்சப்பில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போவுமே உங்கள் பேக்கில் வந்து நீங்கள் மூவ் பண்ணுற போது இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபைன். நீங்கள் வேறு எதுவுமே கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. என்ன நீங்கள் வந்து ஒரு மேக்கப் போடுற போது என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஈஸியாக நம்ம பல்லில் பட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போல்லாம் லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பல்லையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் அதில் ஒட்டி இருக்கா அப்படின்னும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் ரெஃபரன்ஸ் பண்ண எல்லா வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அண்ட் இங்கேயும் மேலே வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரம் உமா.